பிறக்கும்போது நம்ம எதையும் கொண்டு வர்றதில்ல. இறக்கும்போதும் எதையும் கொண்டு போறதில்லன்னு தான் சொல்றாங்க. ஆனா, நம்ம இறக்கும்போது நெறைய மனசுங்கள நம்ம கொண்டு போறோம். நெறைய அன்பான மனசுங்கள நம்ம சம்பாதிச்சு கொண்டு போறோம். ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா பாருங்க, அவங்கள பத்தி சொல்லுவாங்க. "ஏங்க நேத்து கூட என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாருங்க. என் மேல அவ்வளோ அன்பா விசாரிச்சாருங்க என்கிட்ட. ரொம்ப அன்பா இருப்பாருங்க. எப்பவுமே யாருக்குமே எந்த கெடுதலும் செய்ய மாட்டாருங்க. எனக்கெல்லாம் இது வாங்கி குடுத்துருக்காருங்க. இது எனக்கு செஞ்சிருக்காருங்கன்னு" நெறைய பேர் சொல்லுவாங்க. மனசாட்சி அவங்க நினைக்கலனா கூட, அவங்க மனசாட்சி அந்த ஒரு நபர நினைக்க வைக்கும். ஏன்னா அதான் தர்மம். அதான் நியாயம். ஒருத்தவங்க நல்லது பண்ணாலும், கெட்டது பண்ணாலும், அது அவங்கள பேச வைக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில தெரிஞ்சுக்கலான்னுவாங்க. எத்தனை நல்ல உள்ளங்கள் அவங்கள பார்க்க வந்திருப்பாங்கன்னு. நெறைய நம்ம சொல்லுவாங்க. நம்மளுடைய நல்லது, கெட்டது மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும்னு. அது மாரி நம்ம பண்ண நல்ல விஷயங்கள தான் நம்ம அன்பா சம்பாதிச்சு நம்ம எடுத்துட்டு போறோம். நம்ம இறந்த பின்னும் எல்லாருடைய மனசுல நம்ம வாழுமான்னு கேட்டிங்கன்னா, அது தெரியாது. ஆனா, அன்பானவங்க மனசுல நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். நம்மள நெனச்சு ஒரு சொட்டு கண்ணீராவது விடுவாங்க. அதெல்லாம் சொல்றதெல்லாம் சும்மா. நம்ம இறந்துருவோம். கொஞ்ச நாள்ல அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. ஒரு 16 நாள் துக்கம். அதுக்கப்புறம் அவங்க வேலைய இயல்பா செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அது உண்மைதான். ஆனாலும் வேற என்ன பண்ண முடியும்? அதுதானே இயல்பு. செஞ்சு தான் ஆகணும். நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம், தூக்கம் வந்துடுது. நம்ம தூக்கத்த தடுக்க முடியுமா? பசிய தடுக்க முடியுமா? அதனால நம்மளும் மனுஷங்க தானே. பசி எடுக்குது, சாப்பிடுறோம், தூக்கம் வருது, தூங்கிடுறோம். ஆனா மனசுன்னு ஒண்ணு உள்ள இருக்கு பாருங்க. அத நினைக்குங்க. நினச்சிக்கிட்டே இருக்குங்க எப்பவுமே. அவங்க இறுதியா அவங்க மூச்சு நிற்கிற வரைக்குமே இறந்தவங்கள நினைப்பாங்க. அது மாரி தன் கணவன் இறந்துட்டாரே சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மனைவியும் இருக்காங்க. நல்ல மனைவி நம்ம கூட வாழ்ந்துட்டு போனாங்கல்ல சொல்லிட்டு நினைக்கக்கூடிய கணவனும் இருக்காங்க. நண்பர்களுமே இருப்பாங்க. என் கூட இவனோட ஃப்ரெண்டு இருந்தான். எவ்வளோ நல்ல நண்பன் தெரியுமா? அவன மாரிலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு நபரை நான் சந்திச்சதே இல்லைங்க. யாருன்னே தெரியாதுங்க. எனக்கு எல்லாரும் உதவி செஞ்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல உள்ளத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். நல்ல மனுஷங்களோட மனசை நம்ம கொண்டு போவோம். பிறக்கும்போது நம்ம எதையும் கொண்டு வர்றதில்ல. ஆனால் இறக்கும்போது கையில் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். மனசளவில் நம்ம ஆத்மா அளவில் அவங்களுடைய அன்பை நம்ம எடுத்துகிட்டு போவோம். நம்ம அவங்களுடைய அன்பு நம்மளை வாழ்த்திட்டே இருக்கும். அவங்க மனசு சாந்தி அடையணும். அவங்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவாங்க. அவங்க மேலே சொர்க்கத்துக்கு போகணும். கடவுள் அவங்களுக்கு முக்தியை கொடுக்கணும். அவங்க ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கணும்னு நம்மளை நினச்சி வாழ்த்தவும் செய்வாங்க.